இந்த நாளிலும் கூட முதலாவதாக ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். 1 நாளாகவும் அதனுடைய 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. தேவனே, இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்ச காரியமாய் இருக்கிறது என்று தேவனான கர்த்தராய் இருக்கிற நீர் உமது அடியானுடைய வீட்டை குறித்து செய்தியையும் சொல்லி என்னை மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாக பார்த்தீர். தாவீது சொல்லும் போது ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, என்னை மகா மேன்மையான சந்ததியின் மகனாக பார்த்தீர். எப்படிப்பட்ட சந்ததி? மகா மேன்மை சந்ததி, மகா மேன்மையான சந்ததி மனுஷனாக பார்த்தீர். எப்படிப்பட்ட மனுஷன் சொல்லுங்க சகோதரர்கள், சொல்லுங்க. மகா மேன்மையின் மேன்மையான சந்ததியின் மனுஷனாய் பார்த்தீர். தாவீது ஆண்டவர் எப்படி பார்த்தாரா? மேன்மையான சந்ததியின் மனுஷனாக பார்த்தார். தாவீதை மாத்திரமல்ல, நம் ஒவ்வொருவரையும் அவர் மேன்மையான சந்ததிகளாய் அவர் பார்க்கிற தேவனாக இருக்கிறார். நம்மை மேன்மையாய் நடத்தும்படியாய் அவர் விருப்பமுள்ள தேவனாக இருக்கிறார். மேன்மையாய் அவர் பார்க்கிறார். நம்ம அப்ப எப்படிப்பட்ட தேவ பிள்ளைகள்? மேன்மையான உயர்வான விசேஷித்தமான தேவ பிள்ளைகளாக ஆண்டவர் பார்க்கிறார். அந்த மேன்மையான அனுபவத்தை நாம் விட்டு விலகாதபடிக்கு, மேன்மையின் சாக்கியத்தை நாம் இழக்காதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில வாழ வேண்டும் என்கிற ஒரு காரியத்தை இந்த நாளிலே கற்றுக்கொள்ள போகிறோம். தாவீது சொன்னார், ஆண்டவரே, மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாக பார்த்தீர். அப்ப நம்ம எல்லாரும் கூட மேன்மையான ஒரு சந்ததி, வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். நம்மை விட யார் மேன்மையான சந்ததிகளாய் இருக்க முடியும்? தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர், தேவன் நமக்காய் யாவற்றையும் செய்கிறவர், தேவன் நம்மை கைவிடாதபடிக்கு நடத்துகிறவர். மேன்மையான ஒரு சந்ததியாய் இருக்கிறோம். ஆனால் தேவனுடைய அந்த மேன்மையின் அனுபவத்தை நாம் விட்டுவிடாதபடிக்கு, இழக்காதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில ஜீவிக்க வேண்டியது முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சில மேன்மையை இழந்து போன நிலைமைகளை உடைய ஜனங்களை நாம் பார்த்து அவருடைய வாழ்க்கையில செய்த தவறுகளை நாம் செய்யாதபடிக்கு நாம் ஆசீர்வாதங்களை தொடர்ந்து பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் இந்த தியானங்கள் நமக்கு உதவியா இருக்கும். முதலாவது லூக்கா 16ஆம் அதிகாரத்துல நாம் படிக்கும் போது அங்கே ஒரு ஐஸ்வர்யம் உள்ள மனுஷனை குறித்து வேதம் சொல்கிறது. ரொம்ப ஐஸ்வர்யமும் கனமும் தேவனாலே மனுஷனுக்கு கொடுக்கப்படுகிறது. யாராலே கொடுக்கப்படுகிறது? தேவனாலே கொடுக்கப்படுகிறது. ஸ்தோத்திரம். உங்களுக்கு பைக் இருக்கிறது, இன்னும் நல்ல வீடுகள் இருக்கிறது, சைக்கிள் இருக்கிறது, எல்லாமே யார் கொடுத்தது? தேவன் கொடுத்தது. காரணம், நம்ம வரும்போது வருங்கையா தான் வந்தோம், ஒண்ணுமே கொண்டு வரல. ஒரு குண்டூசி கூட நம்மளால வரும்போது கொண்டு வர முடியல. எல்லாமே கடவுள் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள் தான். எனவே ஆண்டவரை எனக்கு ஒண்ணுமே செய்யல அப்படின்னு சொல்லி தப்பா புரிந்துட்டு ஆண்டவரை யாரும் முறுமுறுக்காது. எல்லாமே இதுவரைக்கும் நம்ம கையில இருக்கிற எல்லாமே யாரு கொடுத்தது? ஆண்டவர் தான் கொடுத்தார். எனவே முறுமுறுக்க உங்களுடைய வாயையும் நாக்கையும் ஈஸியா விட்டுறாது. தேவன் தான் நமக்கு எல்லாத்தையும் கொடுத்தவர், நம்மை மேன்மையின் சந்ததியாய் பார்க்கிறவர், நமக்கு எல்லாவற்றையும் அவர் இன்னும் தரவும் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆனால் தேவனை மறந்து நாம் வாழக்கூடாது. லூக்கா 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே ஒரு ஐஸ்வர்யம் உள்ள மனிதரை குறித்து பார்க்கிறோம். ஆனால் அவருடைய வாழ்க்கை தேவனுடைய மேன்மையை அவர் காத்துக்கொண்டு அவருடைய முடிவு ஆசீர்வாதமாய் இருக்கத்தக்க அளவிலே அவர் வாழவில்லை என்பதை நாம் வேதத்திலிருந்து பார்க்க முடிகிறது. லூக்கா 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் படிங்க. ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். இரத்தாம்பரமும் பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசலிலே கிடந்து. போதும் பாருங்க, போதும்.
ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். ஐஸ்வர்யமாய் இருப்பது தப்பில்லை. பணம் பொருள் எல்லாம் இருக்கலாம், எல்லாம் ஆண்டவர் மனிதனுக்கு கொடுக்கிறார். ஐஸ்வர்யமுள்ள மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். பாருங்க, அவனுக்கு நல்ல ஐஸ்வர்யம், எதுலையுமே குறையில்லாதபடிக்கெல்லாம் இருந்தபடினால அவன் இரத்தாம்பர ஆடைகளை உடுத்து விலையேற பெற்ற வஸ்திரம் தரித்து இதுவரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவனுக்கு வசதி இருந்து வசதி கேட்டது போல அவன் உடை உடுத்துகிறான், எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அனுதினமும் அவன் சம்பிரமமாய் வாழ்ந்து எப்படி வாழ்ந்தானா? தேவன் செய்த நன்மைகளுக்கு அவரை துதித்து ஸ்தோத்திரித்து நன்றியுள்ளவனாய் வாழ்ந்தான் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லவில்லை. யோபு பக்தனை குறித்து பார்க்கும் போது அவன் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரித்து தன் பிள்ளைகளுக்காக ஆண்டவருடைய சமூகத்திலே பலி செலுத்தி வேண்டுதல்களை செய்து அந்த ஐஸ்வர்யம் உள்ள யோபு தேவனை மகிமைப்படுத்தி வாழ்ந்தான். ஆனால் இங்கே சொல்லப்படவில்லை தேவனை அவன் ஸ்தோத்திரித்து வாழ்ந்தான், தேவனுக்கு நன்றி உள்ளவனாய் வாழ்ந்தான் அப்படின்னு சொல்லி அவனை குறித்து சொல்லப்படவில்லை. அவன் எப்படி வாழ்ந்தானா? அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்தான். குடித்து வரித்து துன்மார்க்கமாய் யாரையும் குறித்து கவலைப்படாதபடிக்கு அந்த மனுஷன் ஐஸ்வர்யவான் வாழ்ந்தான் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. இங்கதான் பிரச்சனை இருக்கிறது. ஐஸ்வர்யவான் ஆனா தேவனுக்கு சாட்சியாய் வாழாத ஒரு ஐஸ்வர்யவான். உங்களுடைய வாழ்க்கையில ஐஸ்வர்யமும் கனமும் தேவனாலே வருகிறது. எவரையும் மேன்மைப்படுத்த தேவனாலே ஆகும் என்று சொல்லி வசனம் சொல்கிறது. எனவே உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் தேவனிடத்திலிருந்து நீங்கள் கேட்டு பெற்றுக் கொள்ளலாம். ஐஸ்வர்யத்தை எல்லாத்தையும் யார் தான் கொடுக்கிறது? ஆண்டவர் கொடுக்கிறார். உங்களை மேன்மைப்படுத்துகிற தேவனாய் நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். உங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் அவர் நிறைவாக்குகிற ஆண்டவராய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆனா ஐஸ்வர்யமும் கனமும் உங்களுடைய வாழ்க்கையில வரும்போது தலை கால் புரியாத ஆடுறான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பார்த்தீங்களா? அப்படி நீங்க இருக்கக்கூடாது. தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக ஆண்டவரை எல்லாம் அவங்களாலே வந்ததப்பா, இவரை மேன்மைப்படுத்தினீரே, எங்களுக்கு இந்த ஆசீர்வாதங்களை கொடுத்தீரே, நன்றின்னு சொல்லி அவருக்கு சாட்சிகளாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் மேன்மேலும் நம்மை கனப்படுத்துவார். இந்த மனிதனுடைய வாழ்க்கையில பார்க்கும் போது இந்த ஐஸ்வர்யவான் என்று சொல்லப்பட்ட இவனுடைய வாழ்க்கையில சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை குறித்து பார்க்கும்போது அவன் அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்தான். யாரை பற்றியும் அவன் கவலைப்படவில்லை. அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, லாசர் என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் தருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்தான். பாருங்க, அவன் எங்கேயோ பக்கத்து வீட்டுல இருந்தான் அப்படின்னு கூட சொல்லப்படவில்லை. அவன் பருக்கள், சரீரமெல்லாம் புழுக்கள், கொப்பளங்கள், அப்படிப்பட்ட நிலைமை மத்தியிலே அவன் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்தான். வீட்டு வாசலுக்கு வெளியே சர்ச்சு கேட்டிருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு வெளியே ஒரு மனுஷன் இருந்தாங்கன்னா இப்படி இருக்கும். அது போல அவன் வீட்டு வாசலுக்கு வெளியே கிடந்தான். வேற வீடு, பக்கத்து வீடல்ல, வீட்டு வாசற்படியிலே அவன் கிடந்தான். ஆனால் இந்த மனிதன் அவனுக்கு உதவி செய்தானா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 21ஆம் வசனத்துல அவனுடைய மேசையிலிருந்து விழும் துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையா இருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. இவன் எப்படியாவது இந்த மனிதன் சாப்பிடும் போது இல்லாவிட்டால் அவனுடைய வீட்டார் சாப்பிடும் போது ஏதாவது சாப்பாடு கீழே விழுந்தா அதை சாப்பிட்டு கிடைக்கலாமே அப்படின்ற, அதாவது தனக்கு கிடைக்குமா அப்படின்ற ஒரு பசி, அது மத்தியில் ஒரு வாஞ்சையோடு அவன் காணப்பட்டான். ஆனால் ஏமாற்றமே அவனுடைய வாழ்க்கையில மிஞ்சினது. இந்த மனிதன் ஐஸ்வர்யமானவனை பார்த்திருப்பான், எத்தனையோ தடவை பார்த்திருப்பான். பசியோடு இருப்பானே, எப்ப பார்த்தாலும் நம்முடைய வீட்டுக்கு வாசலாகவே உட்கார்ந்து கிடக்கிறானே, இவனுக்கு யார் ஆதரவு, நம்ம ஒருவேளை உணவு கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி அந்த ஐஸ்வர்யவான் நினைத்ததை குறித்து வேதம் சொல்லவில்லை. பாருங்க, அவன் தன் பசியை ஆற்ற ஆசையாய் இருந்தான். பசியை ஆற்ற ஆசையா இருந்தான்னா என்ன? அவனுடைய ஆசை இன்னும் நிறைவேறவில்லை. அவனுடைய ஆசை நிறைவேறவில்லை. இன்னைக்கும் நம்முடைய தேசத்திலும் 3 வேளை சாப்பாடு இல்லாதபடிக்கு எத்தனையோ ஜனங்கள் கண்ணீரோடு படுக்கைக்கு போகிறார்கள்.
எத்தனையோ பேர் கோடி கோடியாய் பணங்களை வைத்துக் கொண்டு என்ன செய்வது, எப்படி அந்த பணத்தை காப்பாற்றுவது என்று சொல்லி கவலைப்பட்டு கண்ணீர் வடிக்கிற அதே நேரத்தில் நம்முடைய இந்தியாவில் எத்தனையோ ஜனங்கள் ஒருவேளை சாப்பாடுக்கு, நல்ல சாப்பாடுக்கு வழி இல்லாதபடிக்கு கண்ணீரோடு படுக்கைக்கு செல்கிறார்கள். இரக்கமில்லாத ஒரு சமுதாயத்தில் நாம் காணப்படுகிறோம். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம், இயேசுவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் இரக்கமுள்ள ஜனங்களாக காணப்பட வேண்டும். பாருங்க, இந்த வசனங்களிலே பார்க்கும்போது அவன் எப்படியாவது ஒரு சில துண்டுகளாவது எனக்கு கீழே விழுந்தா கொஞ்சமாவது பசியாவது சாப்பிட்டு எத்தனை நாளாச்சு அப்படின்னு சொல்லி அவன் நினைத்துக் கொண்டிருந்தாலும் அவனுடைய ஆசை சில நாட்களிலே நிராசையாய்தான் போயிருக்கும். சாப்பாடு கிடைக்கிறதுல இந்த ஐஸ்வர்யவான் அனுதினமும் சம்பரமாய் வாழ்ந்தான் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. இப்படி காலங்கள் போய் கொண்டிருந்தது. இவன் பசியும் பட்டினியுமாய் இருந்தான். சரீரமெல்லாம் பருக்கள். இவனை மருத்துவரிடத்தில் அழைத்து சென்று இவனுடைய வியாதியை சரி பண்ணவும் ஒருவரும் கிடையாது. ஆனால் இந்த மனுஷனை குறித்து பார்க்கும்போது இவன் ஒரு தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனாய் காணப்பட்டான் என்பதை மாத்திரம் நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. 22ஆம் வசனத்துல வசனம் சொல்கிறது, படிங்க. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவான் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. காலங்கள் பல கடந்து கொண்டே போகிறது. அங்கே முதல்ல லாசர் மரிக்கிறான். அடுத்தது ஐஸ்வர்யவானும் என்ன செய்கிறான்? மரிக்கிறான். பணக்காரன் சம்பிரமமாய் வாழ்ந்தவனும் மரிக்கிறான். அப்படின்னா இந்த உலகத்துல பணக்காரன் தன் பணத்தினாலே உயிரை காப்பாற்றிக் கொள்ள முடியாது. எல்லாருக்கும் பிறப்பு அப்படின்னு ஒண்ணு இருந்தால் இறப்பு கண்டிப்பாக மனிதன் எதிர்கொள்ள வேண்டியது இருக்கிறது. ஆனால் இறக்கிற அந்த தருவாயிலே நம்முடைய நித்தியத்தை எங்கே கழிக்க போகிறோம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாய் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? ஒரு லாபமும் இல்லை. ரெண்டு பேரும் என்ன செய்தார்கள்? ஐஸ்வர்யவானும் மரித்தான், ஏழை தரித்திரனும் மரித்தான். சோத்திரம். என்ன நடக்கிறது? ஏழை லாசரு அங்கே ஆபிரகாமுடைய மடியில கொண்டு போய் விடப்பட்டான் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஐஸ்வர்யவான் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். 23ஆம் வசனத்திலே பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அங்கே ஐஸ்வர்யவானும் லாசருவும் மரித்த நிலைமை மத்தியில ஐஸ்வர்யவான் மரித்த போது அவனுடைய நித்தியத்தை அவன் பாதாளத்துல கழித்தபடியினால வேதனை, அக்கினி நெருப்பினுடைய வேதனை, அவன் பாதாளத்துல வேதனைப்படுகிற போது, வசனம் சொல்லுகிறது வேதனை படுகிற போது, சம்பிரமமாய் மனம் போன போக்குல ஆண்டவருக்கு பயப்படாதபடிக்கு வாழ்கிறதான ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பாருங்க, கடைசியில அவனுடைய வாழ்க்கை பாதாளத்துல வேதனைப்படுகிறதாய் மாறிவிட்டது. இந்த மனிதனை குறித்து பார்க்கும் போது இவன், இந்த ஐஸ்வர்யவான் தேவனை அறிந்த ஒரு மனிதன் என்றுதான் நாம் சொல்ல முடியும். காரணம், அவன் ஆபிரகாமை அடையாளம் காண்கிறான். தகப்பனே ஆபிரகாமே அப்படின்னு சொல்லி அழைக்கிறான். ஸ்தோத்திரம். தங்கள் தேவனை அறிந்திருந்தும் அவரை மகிமைப்படுத்தாத அவருடைய இருதயம் என்ன அடைந்தது? இருள் அடைந்தது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பெயருக்காக ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. ஐஸ்வர்யவானுடைய வாழ்க்கையில் ஒரு பெயர் கிறிஸ்தவனாய், தேவனுக்கு சாட்சியாய் வாழாதவனாய் அவன் காணப்பட்டான். தேவன் கொடுத்ததான மேன்மைக்கு தக்கதாக அவருக்கு நன்றியாய் வாழாத ஒரு நன்றி கெட்டவன் தான் இந்த ஐஸ்வர்யவானாய் இருந்தான். சம்பிரமமாய் வாழ்ந்தான். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறபடி ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறதே.
எதையும் அவன் வாழ்க்கையில கடைபிடிக்காதபடிக்கு அவன் அந்த லாசருவை கண்டுக்கவே இல்லை. கடைசியில மரித்த போது அவன் பாதாளத்திலே வேதனைப்படுகிற போது தன் கண்களை எடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவர் மடியிலே லாசருவையும் கண்டான். தூரத்திலே பார்க்கிறான், இவன் பாதாளத்திலே வேதனைப்படுகிறான். தூரத்திலே பார்க்கும்போது ஆபிரகாமையும் அவருடைய மடியிலே பார்க்கும்போது லாசரு தன்னுடைய வீட்டு வெளியில ஒவ்வொரு நாளும் துக்கப்பட்டு வேதனையோடு சாப்பாடு இல்லாதபடிக்கு இருந்த லாசரு எப்படிப்பா பரதேசில ஆபிரகாமுடைய மடியில இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு வியப்பு. காரணம், லாசருனால காணிக்கை கூட போட முடியாது. இவன் காணிக்கைய கட்டுக்கட்டா கொடுத்திருப்பான். எப்படி இவன் பரலோகம் போனான் அப்படின்னு சொல்லி அவன் நினைத்து ஆபிரகாமிடத்துல அங்கே கேட்கிறான். 24ஆம் வசனத்திலே அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஆபிரகாமே கேட்கிறான், தகப்பனாகிய ஆபிரகாமே. அப்போ இவன் தேவனை அறிந்த ஒரு மனுஷனாய் இருந்தான் என்பதிலே சந்தேகமில்லை. அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்கினி சோலையில வேதனைப்படுகிறேனே என்று சொல்லி கூப்பிட்டான். ஆபிரகாமே, லாசருவை தயவு செய்து இங்க கொஞ்சம் பாதாளத்திலே அனுப்பி அவன் விரல்ல கொஞ்சோண்டு தண்ணீரை தோய்த்து தண்ணீர்ல முக்கி நாக்குல வச்சா ரொம்ப நல்லா இருக்குங்க, இந்த அக்கினியில நான் வேதனைப்படுறேனே அப்படின்னு சொல்லி அவன் அழுகையோடு ஆபிரகாமை பார்த்து கெஞ்சுகிறதை பார்க்கிறேன். என்ன ஒரு பரிதாபகரமான ஒரு நிலைமை. 25ஆம் வசனத்திலே அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய். உன் நன்மைகளை நீ அனுபவித்தாய். எல்லாம் என்னுடையது. நாம் எதற்கு யாருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைத்து உன் வாழ்க்கையில நன்மைகளை நீ அனுபவித்தாய். லாசரும் அப்படியே தீமையை அனுபவித்தார். தீமைகளின் மத்தியில் கடவுளை அவன் நினைத்து அவன் ஜீவித்தான். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். அதுவும் அல்லாமல் இவ்விடத்திலிருந்து உங்களிடத்துக்கு கடந்து போகவும் அவ்விடத்திலிருந்து எங்களிடத்துக்கு கடந்து வரவும் மனதுள்ளவர்களுக்கும் கூடாதபடிக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே பெரும் பிளவு உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்றார். பாருங்க, பரலோகத்துக்கும் இல்லாவிட்டால் பரதேசுக்கும் பாதாளத்துக்கும் இடையில பெரும் பிளவு இருக்கிறது. இங்கே இருந்து யாரும் அங்கே வர முடியாது, அங்கே இருந்து யாரும் இங்கேயும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். சிலர் செத்த இறந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் என்று சொல்லி அதற்காக ஒரு நாளை நினைத்து கூட வேண்டிக் கொள்வார்கள். அதெல்லாம் பிரயோஜனம் இல்லாத காரியம். எதுவுமே நம்ம வேண்டிக் கொள்கிறதுனால நடக்க போறது இல்லை. எல்லாம் மனிதன் உயிரோடு இருக்கும் போதுதான் எது வேண்டும் என்றாலும் ஜெபிக்கலாம். ரட்சிக்கப்படாதவர்களுக்காய் ஜெபிக்கலாம், ரட்சிக்கப்படாத கணவனுக்காய் ஜெபிக்கலாம், பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கலாம், தேசத்துக்காய் ஜெபிக்கலாம், அழிந்து போகிறவர்களுக்காய் ஜெபிக்கலாம். நம்ம எல்லாம் நம்முடைய ஜீவன் இருக்கும் வரைக்கும் நம்ம என்ன வேணாலும் பாரப்படலாம், மற்றவர்களுக்காய் ஜெபிக்கலாம். பாருங்க, ஆபிரகாம் சொல்லுகிறார், இவ்விடத்திலிருந்து யாரும் அங்கே வர முடியாது. இங்க இருந்து யாரும் வந்து நீ நினைக்கிறது போல கொஞ்சோண்டு தண்ணியை கொண்டு நாக்குல போடுனா யாரும் வரமாட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு 27ஆம் வசனத்துல ஐஸ்வர்யம் மறுபடியும் பேசுகிறான். அப்பொழுது அவர், அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 பேர் சகோதரர் உண்டு, அவர்களும் வேதனை உள்ள இந்த இடத்துக்கு வராதபடி அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு நீர் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படியுமை வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லி அவன் கண்ணீரோடு கூப்பிடுகிறான். சகோதரர்கள் 5 பேர் இருக்கிறார்கள். ஆபிரகாமே, தயவு செய்து இப்படிப்பட்டதான வேதனை உள்ளதான ஒரு பாதாளம் நரகம் இருக்கிறது என்கிற உண்மையை என் 5 சகோதரர்களுக்கும் சொல்லும்படியாய் லாசருவை அனுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லி அவன் கண்ணீரோடு ஆபிரகாம் இடத்துல கேட்கிறான். ஆபிரகாம், நல்லதுப்பா, உடனே அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாரா? இல்ல,
29ஆம் வசனத்திலே ஆபிரகாம் அவனை நோக்கி, அவர்களுக்கு மோசேயின் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்கள் செவி கொடுக்கட்டும் என்றார். மோசேயும் தீர்க்கதரிசிகள் அங்கே இருக்கிறார்கள், ஊழியர்கள் இருக்கிறார்கள், விசுவாசிகள் இருக்கிறார்கள், சத்தியத்தை சொல்லுகிற விசுவாசிகள் இருக்கிறார்கள். எனவே லாசரு அனுப்பப்பட முடியாது. மறுபடியும் பேசுற, அதற்கு அவன் அப்படி அல்ல, அங்க என்னதான் பாஸ்டர்கள் கத்துன்னு சொல்லி கத்துனாலும் கேட்க மாட்டாங்க, ஆலயத்துக்கு வாங்கினாலும் வரமாட்டாங்க ஐயா, செத்து போன லாசரு போனாதான் அவர்கள் நம்புவார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றான் பாருங்க. அதற்கு அவன் அப்படி அல்ல, தகப்பனாகி ஆபிரகாமே, மரித்தோரிலிருந்து ஒருவர் அவரிடத்துக்கு போனால் மனம் திரும்புவார்கள் என்றார். அந்த ஆபிரகாம் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? அதற்கு அவன், அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவிவிடாவிட்டால் மரித்தோரிலிருந்து ஒருவர் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள் என்று சொன்னான் என்றார். இந்த ஐஸ்வர்யவானுக்கு ரொம்ப ஒரு ஆத்தும பாரம் எங்க வருகிறது? பாதாளத்திலே வேதனைப்படும்போது தான் வருகிறது. என் சகோதரர்கள் 5 பேர் இருக்கிறார்கள், அவங்களும் வேதனை உள்ளதான இந்த இடத்துக்கு வரக்கூடாது. நான் நினைத்த இந்த உலகம்தான் எல்லாமே, என் வாழ்க்கையில என்னென்ன பாவ வழிகளிலே ஜீவித்து சந்தோஷம் என்று சொல்லி நினைக்க தோன்றிற்றோ, குடித்தேன், வெறித்தேன், மனம் போன போக்கில ஒரு மாய்மாலை கிறிஸ்தவனாய் வாழ்ந்தேன். ஆண்டவரே, இப்பொழுதுதான் எனக்கு, ஆபிரகாமே, இப்பொழுதுதான் எனக்கு உண்மை புரிந்தது. எங்க உண்மை புரிந்தது? ஐஸ்வர்யவானுக்கு பாதாளத்துல வேதனைப்படும் போது, அக்கினியில வாட்டி வதைக்கப்படும் போதுதான் அவனுக்கு உண்மை புரிந்தது. தேவன் நேரத்துல சொல்லி இருக்கிற நரகம் எல்லாம் உண்மை என்கிற காரியம் இப்பொழுதுதான் இந்த ஐஸ்வர்யவானுக்கு புரிந்தது. அவனுக்கு ரொம்ப ஆத்ம பாரம் நரகத்துல வந்தது, பிரயோஜனமே இல்லை. தேவ ஜனங்களாகி நம்முடைய வாழ்க்கையில உலகத்துல ஜீவிக்கும் போது உங்களுடைய குடும்பத்துக்காய் அதிகமாய் செவிங்க, ரட்சிக்கப்படாத ஆத்மாக்களுக்காய் செவிங்க, சொந்த பந்தங்களுக்காய் செவிங்க. உயிரோடு இருக்கும் போதுதான் எதை வேணாலும் நம்ம செய்ய முடியும். நன்மை செய்யணும்னாலும் இங்க ஜீவனோடு கூட இருக்கும் போதுதான் நம்ம செய்ய முடியும். ஸ்தோத்திரம். நம்ம ஜீவன் போனா ஒண்ணுமே இல்லை. ஸ்தோத்திரம். பேசாத சொந்த காரணத்துல பேசணும்னாலும் இங்கதான் முடியும். எனவே யாராவது பேசாம இருந்தீங்கன்னா சொந்த பந்தங்களோடு பேசுங்க. ஜீவனோடு கூட இருக்கும் போதுதான் எல்லா காரியங்களையும் செய்ய முடியும். நீ ஜீவனோடு கூட இருக்கும் போது 4 பேருக்கு நல்லதை செய்யுங்க, கெட்டதை செய்யுங்க. உத்தரவம் பண்ணி நீங்க வாழ்ந்தா யாருக்கு என்ன பிரயோஜனம்? பலருடைய வாழ்க்கையில அன்பு இருக்கும், ஆனா அந்த அன்பை வெளிப்படுத்தாதபடிக்கு சொந்த பந்தங்களை விரோதித்து பல நிலைமையோடு இருப்பார்கள். தேவஜனங்களாகி நம்முடைய வாழ்க்கையில இந்த ஜீவன், ஆண்டவர் கொடுத்த மேன்மையான இந்த ஜீவன் உள்ள நம்முடைய வாழ்க்கை மத்தியில தேவன் தந்த அந்த வாழ்க்கையில ஆண்டவருக்கு சாட்சியாய் நாம் ஜீவிக்க வேண்டும். பாருங்க, இந்த கடைசியில இந்த மனிதனுடைய வாழ்க்கையில அவருடைய முடிவு பரிதாபமாய் இருந்தது. அவன் பெற்றுக்கொண்டதான மேன்மைக்கு தக்கதாய் அவன் ஜீவித்திருக்க வேண்டுமானால் அதை எண்ணாமல் அவன் ஜீவித்தபடினால அவன் எங்க போனான்? பாதாளத்துல வேதனைப்பட்டான் என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. இந்த லாசரு ஆபிரகாமுடைய மடியிலே இல்லாவிட்டால் பரதேசிலே அவர் மகிழ்ச்சியோடு காணப்பட்டார். இப்ப லாசருக்கு புண்கள் இல்லை, பசி இல்லை, ஒண்ணுமே இல்லை. அழகான ஒரு லாசருவாய் தேவ சமூகத்துல காணப்பட்டார். எவ்வளவு மேன்மையான ஒரு ஸ்லாக்கியம்! இந்த ஸ்லாக்கியத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். அந்த மேன்மையை நாம் தேவனை விட்டு பிசாசுக்கு இடம் கொடுத்து, பிசாசுக்குரிய பாவமான கிரியைகளுக்கு இந்த உலகத்தில் இடம் கொடுத்து நாம் இழந்து விடாதபடிக்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா! தேவன் நமக்கு கொடுத்ததான மேன்மையை இழக்க கூடாது. தேவன் நமக்கு இந்த நாட்களில் நல்ல மேன்மையான ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் என்கிற ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாய் வாழ்ந்து பரலோகம் போகிறதான ஸ்லாக்கியத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். இதை இழந்து விடாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம நன்றி உள்ளவர்களாய் ஜீவிக்கிற தேவ பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா! காலையில சங்கீதத்துல 117ஆம் சங்கீதத்துல படித்தது போல ஒவ்வொரு நாள் அவரை துதித்து போற்றி அவருடைய பிள்ளைகளாய் நாம் ஜீவிக்க வேண்டும். வேத வசனம் சொல்லுகிறது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள்.
எதுக்காக ஆண்டவர் நம்மை ஏற்படுத்தினார்? சினிமா பார்க்கவா? சீரியல் நேரமாச்சே அப்படின்னு சொல்லி அதை பார்க்கவா? சினிமாக்காரனுக்கு துதி பாடவா? இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஐஸ்வர்யவான் நமக்கு ஒரு எச்சரிப்பாய் இருக்கிறார். லாசருவை போல வறுமை, கஷ்டங்கள், கண்ணீர்கள் வந்தாலும் எனக்கு தேவனுடைய சமூகத்தில் நித்திய நித்தியமாய் ஜீவிக்கிற அந்த ஸ்லாக்கியம் மாத்திரம் போதும் அப்படின்னு சொல்லி ஜீவிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இரண்டாவது ஒரு காரியத்தை நாம் பார்த்து கடைசியாக ஜெபிக்க போகிறோம். எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 12-13 வசனத்தை வாசிப்போம். மனுபுத்திரனே, தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன், நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன், பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிகக்கச்சை, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேல வாத்தியங்களும் உன் நாதசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருக்கிறது. உன்னிடத்தில் ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. பாருங்க, இங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை குறித்து நாம் பார்க்கும்போது, தற்பெருமையினால, தன்னுடைய பெருமையினால விழுந்ததான, மேன்மையாய் படைக்கப்பட்டதான லூசிபர், இந்த நாட்களில் பிசாசு கூட்டத்துக்கெல்லாம் தலைவராய் இருக்கிற லூசிபர், ஆனால் அவன் படைக்கப்பட்ட நாளிலே விசேஷமாய் தேவன் அவரை படைத்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நீ ஞானத்தால் 12ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன். பிசாசு அப்படின்னாலே நம்ம என்ன நினைக்கிறோம்? கருப்பா, அசிங்கமா, ரொம்ப மோசமானவனாய் இருப்பான் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனால் பிசாசாய் போன லூசிபர் படைக்கப்பட்ட அந்த நாட்கள்ல ரொம்ப அழகாய் அவன் படைக்கப்பட்டான். 13ஆம் வசனம், நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தானா, பத்மராகம், புஷ்பராகம், வைரம் லேயப்பெற்றது, பொன்னை காட்டிலும் நிலையேறப்பெற்ற இந்த கற்களினாலே அவன் அலங்கரிக்கப்பட்டவனாய் காணப்பட்டான். அவன் சிருஷ்டிக்கப்பட்ட நாளிலே மேளவாத்தியங்களும் நாகசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. இப்படிப்பட்ட ஒரு மேன்மையான நிலைமையிலே படைக்கப்பட்டவன் தான் லூசிபர். கர்த்தரை ஆராதிக்க படைக்கப்பட்டவன். ஆராதனை கூட்டத்திற்கு, பரலோகத்திலே ஆராதனை கூட்டத்திற்கு தலைமையாய் இருந்தவன் தான் லூசிபர். பாருங்க, அந்த லூசிபருக்கு பெருமை வந்ததினால அவன் விழா தள்ளப்பட்டான் என்கிறதை வேதம் சொல்லுகிறது. 14-15 வசனம் படிப்போம். நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்து அக்கினிமயமான கற்களின் நடுவே உலாவினாய். நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவக்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் உன் வழிகளில் குறையற்றிருந்தாய். பாருங்க, அவன் காப்பாற்றுகிறதற்காய் அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு, ஜனங்களை காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு. லூசிபர் யாரு? ஆண்டவரால ஜனங்களை காப்பாற்றுவதற்காக படைக்கப்பட்டவன். ஆனா இன்னைக்கு அவன் அதற்கு நேர் எதிரான காரியங்களை இந்த உலகத்துல செய்து கொண்டிருக்கிறான். ஜனங்களை குடித்து வலிக்க பண்ணி துன்மார்க்கமாய் வாழச் செய்து விபச்சார, வேசித்தனம், கஞ்சா, என்ன உண்டோ எல்லா பாவங்களையும் ஜனங்களுக்கு கொடுத்து எப்படியாயிலும் அவர்களை நேர நரகத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்கிற ஒரே வேலையை பிசாசானவன் இன்னைக்கு செய்கிறான். காரணம், அவனுடைய பெருமையினாலே அவன் விழத்தள்ளப்பட்டான், பூமியில விழத்தள்ளப்பட்டான் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். ஆண்டவர் படைத்ததான உலகம் எல்லாம் நல்லது நல்லது என்று சொல்லி
கண்டு எல்லாவற்றையும் படைத்தார். ஆனால் ஆதியாகமத்திலே படிக்கும் போது பூமியானது ஒழுங்கின்மையும் வறுமையுமா இருந்தது. இந்த வறுமைக்கு காரணம் என்ன? பிசாசு கீழே தள்ளப்பட்டதினால இந்த உலகத்தை அவன் கெடுத்து போட்ட காரியத்தை பார்க்க முடியும். ஆதியிலே அவன் விழத்தள்ளப்பட்ட ஒரு நிலைமையை வேதம் சொல்லுகிறது. 28ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனம் நான் படிக்கிறேன். உன் அழகினால உன் இருதயம் மேட்டிமையாயிற்று. எதனால மேட்டிமையாயிற்று? அழகினால இருதயம் மேட்டிமையாயிற்று. உன் மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய். உன்னை தரையிலே தள்ளி போடுவேன். ராஜாக்கள் உன்னை பார்க்கும்படி உன்னை அவர்களுக்கு முன்பாக வேடிக்கையாக்குவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அவனுடைய அழகினால இருதயம் மேட்டிமையாயிற்று. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது பெருமை என்கிற மேட்டிமை இருக்கிறதா? உங்களை மேன்மையாய் தாவீதை போல மேன்மையின் சந்ததியின் மனுஷனாக ஆண்டவர் பார்க்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது காரியத்துல மேட்டிமை என்கிறதான பெருமைகள் வந்துச்சுன்னா, இயேசுவின் நாமத்தினால் எனக்குள்ள பெருமையின் எண்ணத்தை கொண்டு வருகிற சத்துருவே போ அப்படின்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கையில பெருமை அகந்த இவைகளை மாற்றி போடுகிற ஜனங்களாய் இருக்க வேண்டும். உன் அழகினால் ஒரு இருதயம் மேட்டிமையாயிற்று. உங்களுக்கு இருக்கிற அழகுக்காய் ஸ்தோத்திரம், உங்களுக்கு இருக்கிற பணத்துக்காய் பொருளுக்காய் எல்லாத்துக்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்த எதை குறித்தும் பெருமையின் எண்ணங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில இடம் கொடுக்காதபடிக்கு தேவனுக்கு பயந்து இருக்க வேண்டும். இந்த மனிதனுடைய இந்த லூசிபருடைய வாழ்க்கையில பெருமையினாலே அவன் கீழே விட தள்ளப்பட்டான் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஏசாயா 14ஆம் அதிகாரத்தில் இவனை குறித்து நாம் படிக்கும் போது 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் படிப்போம். 14-11 வாத்தியங்களின் முழக்கமும் பாதாளத்தில் தள்ளுண்டு போயிற்று. புழுக்களே உன் படுக்கை, பூச்சிகளே உன் போர்வை. பாருங்க, உன் ஆடம்பரமும் உன் வாத்தியங்களின் முழக்கமும் பாதாளத்திலே தள்ளுண்டு போயிற்று. புழுக்களே உன் படுக்கை, பூச்சிகளே உன் போர்வை. இவன் பாதாளத்திலே தள்ளப்பட்டு போனான் லூசிபர் என்று சொல்லி வசனம் சொல்கிறது. பிசாசுக்காகவும் அவருடைய தூதர்களுக்காக உண்டாக்கப்பட்டதுதான் நரகம். ஆனால் பிசாசை பின்பற்றி பரிசுத்த ஜனம் பாவத்திலே ஜீவிக்கும் போது, தேவனை மறந்து ஜீவிக்கும் போது, அந்த பிசாசுக்கு சொந்தமான நரகத்திலே போகும்படியாக தேவன் திட்டம் பண்ணி இருக்கிறார். துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. பெருமையினால மேட்டிமையினால இந்த லூசிபர் தள்ளப்பட்டான். புழுக்களே உன் படுக்கை, பூச்சிகளே உன் போர்வை, பாதாளத்திலே தள்ளுண்டு போயிற்று என்று சொல்லி அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 12 முதல் நாம் படிப்போம். 12 முதல் படிப்பேன். அதிகாலையில் மகனாகிய விடுவெளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே. எங்கிருந்து விழுந்த? வானத்திலிருந்து, தேவனுடைய பரிசுத்த சமூகத்திலிருந்து அவன் விழுந்தான். ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, தரையிலே விட வெட்டப்பட்டாயே. வானத்துக்கு ஏறுவேன். அவன் என்ன சொன்னானா? நாம் வானத்துக்கு ஏறுவேன். தேவனுடைய நட்சத்திரத்துக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். புறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும் நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன். உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றோம். நீ உன் இருதயத்திலே சொன்னாயே. ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய் என்று சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். இவனுடைய வாழ்க்கையில அந்த லூசிபரை குறித்து நாம் பார்க்கும்போது அவன் என்ன சொன்னானா? 13ஆம் வசனத்திலே நான் வானத்துக்கு ஏறுவேன். தேவனால் உருவாக்கப்பட்டதான ஒரு சிருஷ்டி, அழகுள்ளவனாய், பலவிதமான அதிகாரத்தை கொடுத்து, பலவிதமான காப்பாற்றுவதற்கான ஒரு வல்லமை கொடுத்து, அழகை கொடுத்து, தேவனை ஆராதிக்கிற அந்த சிலாக்கியத்தை கொடுத்து படைக்கப்பட்டதான இந்த
லூசிபருடைய வாழ்க்கையில அவன் என்ன சொன்னானா, நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரத்துக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறத்தில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வத்தில் வீற்றிருப்பேன். தேவனை ஆராதிப்பதற்காக படைக்கப்பட்ட இவன் என்ன சொல்கிறான், நான் தேவனுக்கு மேலாகவே என் சிங்காசனத்தை நான் உயர்த்தி 14ஆம் வசனத்திலே நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. ஸ்தோத்திரம். அவருக்கு படைக்கப்பட்ட ஒரு படைப்பு, ஒரு சிருஷ்டி, படைக்கப்பட்டவருக்கு எதிராய் மேட்டிமையோடு நான் ஆளுகை செய்வேன், நான் தேவனுக்கு மேலாக சிங்காசனத்தை உயர்த்தி எல்லா தூதரையும் என்னை ஆராதிக்கும்படியாய் செய்வேன் என்று சொல்லி அவன் திட்டமிட்டு செயல்பட்டான். கடைசியில தேவன் அவனையும் அவனோடு சேர்ந்து சோரம் போனதான எல்லா தூதர்களையும் அவர் கீழே விட தள்ளி போட்டார். அவனுக்கு மக்கள், லூசிபருக்கு மக்கள் தங்களை பல விதங்களில் எல்லாரும் தங்களைத்தான் கும்பிடணும், தங்களைத்தான் ஆராதிக்கணும் அப்படின்றதுல ஆசையினாலதான் அவன் அப்படி செய்திருக்கிறான். அன்னைக்கே இருந்த ஆசையை பாருங்க. தேவனை ஆராதிக்கிறதை விட்டு தன்னை தேவனால் படைக்கப்பட்ட ஒரு கேள்வாய் இருக்கிற தன்னை எல்லாரும் ஆராதனை செய்ய வேண்டும், அதற்காக ஒரு தூதர் கூட்டத்தையே அவன் தன்னுடைய கண்ட்ரோல்ல கொண்டு வந்தான். தேவன் பார்த்தார், அவனோடு சேர்த்து எல்லாரையும் இங்க மேன்மையான இடத்துல இருக்கிற லாயக்கை இல்லப்பா, போங்க பாதாளத்துக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கீழே விழும்படியாய் தள்ளி போட்டார். பாருங்க, அவர்களால் தான் இன்னைக்கு எல்லா பாவமான காரியங்கள். மனுஷன் படைக்கப்பட்ட போது, தேவன் மனிதனை படைத்த போது அதையும் நல்லதாய் கண்டார். ஸ்தோத்திர. அவனுக்கு ஏற்ற துணை, ஆதாமுக்கு ஏற்ற துணை உண்டாக்கினார். ஸ்தோத்திர. அவனை குறித்து மகிழ்ச்சி அடைந்தார். ஆனால் ஏதேன் தோட்டத்திலே தன்னுடைய வேலையை காண்பித்த லூசிபர் பாருங்க, எல்லா அனுகூலத்தை தேவனுடைய திட்டத்திலிருந்து அவர்களை விலகச் செய்து பாவம் செய்ய பண்ணினான் என்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். தேவ பிள்ளைகளாய் நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த லூசிபரை போல பெருமையோடு இந்த உலகத்துல வாழலாம்னா தேவனுக்கு மகிமையா இருக்காது. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. வீட்டிலும் வெளியிலும் நீங்க வேலை செய்கிற இடத்திலும் பெருமை இல்லாதபடிக்கு ஒரு தாழ்மையோடு தேவனுக்கு பயந்து ஜீவிக்கிறவர்களாக இருக்கும்போது கர்த்தர் உங்களை மேன்மையின் சந்ததியாக, தாவீதை பார்த்தது போல மேன்மையின் சந்ததியாக பார்த்து உங்களை ஆசீர்வதிப்பார் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. இந்த வேளையில் எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் படிட்டு, ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில அப்பா மேன்மையின் சந்ததிகளாய், உயர்ந்த ஒரு சந்ததிகளாய் எங்களை வைத்திருக்கிறீர். ஆண்டவரை கிருபையாய் உடைய இரத்தத்தினாலே மீட்டெடுத்து உங்களுடைய பிள்ளைகள் என்கிற ஸ்லாக்கியத்தை தேவன் கொடுத்து நித்திய ஜீவனுக்குரிய ஆயத்தத்தை எங்களுக்காய் பண்ணி ஆண்டவரே எங்களை மேன்மையின் சந்ததிகளாய் வைத்திருக்கிறீர். அதை மறந்து ஆண்டவரை சுகபோகமாய் வாழ்ந்த ஐஸ்வர்யவான் கடைசியில பாதாளத்திலே கண்ணீர் வடிக்கிறான். ஆண்டவரே, ஆபிரகாமே தயவு செய்து ஒரு சொட்டு தண்ணீரை லாசரு தன்னுடைய விரலின் நுனியினால தொட்டு என் நாக்கிலே வைக்கும்படியா அனுப்புங்க. ஐயா ஆபிரகாமே, 5 சகோதரர்கள் எனக்கு இருக்கிறார்கள், எவ்வளவு வேதனை உள்ளது பாதாளம் என்று இப்பொழுதுதான் எனக்கு தெரிகிறது. அந்த சகோதரத்துக்கு தயவு செய்து லாசருவை அனுப்ப வேண்டும், தயவு செய்து லாசருவை அனுப்ப வேண்டும் என்று சொல்லி கண்ணீரோடு கேட்கிறார். ஹல்லேலூயா. தேவன் சொன்ன இன்னைக்கு ஆண்டவர் காலங்களையும் நேரங்களையும் மாதங்களையும் வருஷங்களையும் நமக்கு முன்பாக கொடுத்திருக்கிறாரே. ரட்சிக்கப்படாத உங்களுடைய குடும்பத்துக்காக, ரட்சிக்கப்படாத பிள்ளைகளுக்காக, இயேசுவை ஏற்றுக்கொண்டு பரிசுத்த வழியிலே ஜீவிக்காத உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்காய் நீங்க ஜெபிக்கிறது உண்டா? எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறீங்க? ஆதாரத்துல ஹல்லேலூயா இல்லாவிட்டால் நித்தியம் உங்களுடைய வாழ்க்கை இந்த உலகத்துல முடிந்து விட்டால், நீங்க பாதாளத்துல இருந்தாலும் இல்லாவிட்டால் பரலோகத்துல இருந்தாலும் அதுக்கப்புறம் நீங்க ஜெபிக்கிற ஜபங்கள் வீணா இருக்கும். ஹல்லேலூயா. எதுவா இருந்தாலும் இங்கதான் ஸ்தோத்திரம், எதுவா இருந்தாலும் இங்கேயோட முடிந்து விடுகிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நித்தியத்துல ஒண்ணுமே உங்களுடைய வாழ்க்கையில ஹல்லேலூயா நீங்க வேண்டிக் கொள்கிறது கேட்கவே படாது. நல்ல ஆண்டவரே, அருமையான இந்த ஆராதனை நாளில
உம்மை ஆராதிக்க தொழுது கொள்ள தேவன் எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவே, இந்த நாளில் உம்மை ஆராதித்த அத்தனை தேவ பிள்ளைகளையும் இனிமேலும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த போற தயவுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதித்து வழிநடத்தும். ஜனங்கள் கைட்டு செய்கிற வேலைகள், வியாபாரங்கள், தொழில்கள் எல்லாவற்றிலும் தேவன் கூட இருந்து உயர்த்த வேண்டுமாய் செபிக்கிறோம். ஆசீர்வாதத்துக்கு எதிரான தடைகளை கர்த்தர் நீக்கி போட வேண்டுமாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, தாவீது உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்ட போது ஆண்டவரே, இவ்வளவு மகா பெரிய மேன்மையின் சந்ததியின் மனுஷனாக என்னை கண்டீரே ஆண்டவரே, அதற்காய் நன்றின்னு சொல்லி சொன்னார். எங்களுடைய வாழ்க்கையிலும் அப்பா, நம்முடைய பிள்ளைகள் வானத்தை பூமி படைத்த தேவனுடைய பிள்ளைகள் என்கிற ஸ்லாக்கியத்தை, அவ்வளவு மேன்மையான ஸ்லாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, அந்த ஸ்லாக்கியத்தை, இந்த மேன்மையின் அனுபவத்தை உணர்ந்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் வாழும்படியாய் உதவி செய்யும் ஆண்டவரே. வேதத்திலே ஆண்டவரே, சம்பிரமமாய் எதை குறித்தும் கவலைப்படாதபடிக்கு தேவனுக்கு பரிசுத்தமாய் ஜீவிக்க வேத வசனங்களுக்கு இடம் கொடுத்து தேவனுக்கு பயந்து ஜீவிக்காத ஒரு ஐஸ்வர்யவானை குறித்து, அவனுடைய நித்தியத்தின் முடிவை குறித்து நாங்கள் பார்த்தோம். அவன் பாதாளத்திலே வேதனைப்பட்டு கலங்கி, ஐயோ என்னுடைய 5 சகோதரர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் இந்த வேதனை உள்ள இடத்துக்கு வரக்கூடாது என்று சொல்லி ஆபிரகாமிடத்தில் வேண்டிக் கொண்டாலும் பிரயோஜனம் இல்லை அப்பா. எங்களுடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தில் இருக்கும் போதே அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காய், சொந்த பந்தங்களுக்காய், குடும்பங்களுக்காய் கண்ணீரோடும் உபவாசத்தோடும் செபித்து அவர்களை மக்கள் ஆதாயப்படுத்த தேவன் உதவி செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, லூசிபருடைய அவனுடைய பெருமை, அவனுடைய அகங்காரங்கள் அவன் கீழே தள்ளப்பட காரணமாயிற்று. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில பெருமை ஆவிகள் கிரியை செய்யாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் சமூகத்துல எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுத்து ஆண்டவரை எல்லாருடைய கிருபையினாலதான் என்று சொல்லி நோக்கி பார்த்து ஆண்டவரை ஆசீர்வாதங்களை அனுதினம் பெற்றுக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். ஆண்டவரே, இவர்கள் இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் விடுதலை கொடும், சமாதானத்தை கொடும், ஆசீர்வாதத்தோடு கர்த்தர் அனுப்பும். இயேசு நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கிய சிநேகமும் இன்னும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட தங்கியிருப்பதாக. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாரங்களையும் மறவாதே. ஆமென். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார், என்னை தூக்கி எடுத்தார் இயேசு. கரத்தை நீட்டி ரட்சித்தாரே, ஓ தேவனுக்கு மகிமை. இயேசுவை நேசிக்கிறேன், என்னை நேசிக்கிறேன். நான் அவரை